ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கோவில் ஃபங்க்ஷன் வந்து நடந்துச்சு. ஸோ கோவில் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக எல்லாருமே பண்ணுற கடைவீதி சுற்றுறதுக்காக நம்ம பசங்களோட சேர்ந்து போயிட்டோம். அந்த டைமில் நம்ம கண்ணில் பட்டது தான் 90s கிட்ஸ் சாக்லேட் கடை. இந்த கடையை பார்த்ததுமே ஃபஸ்ட்டு விசிட் அங்கே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டேன். ஏன்னா அந்த மாதிரி சாக்லேட் எல்லாம் இப்போ கிடைக்கிறதே கிடையாது. ஸோ என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு அங்கே போயிட்டோம். பார்த்த உடனே நான் பார்க்கறது எல்லாமே கனவா நனவா அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஸ்கூல் டைம்ல நான் என்னென்ன சாக்லேட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிட்டனோ அந்த சாக்லேட் எல்லாமே ஃபுல்லா லைனா அடுக்கி வச்சிருந்தாங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஒரு வியூவா காமிக்கிறேன். நீங்க என்ன சாக்லேட்டை வந்து லைக் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஒன்று இல்லை ரெண்டு இல்லை எல்லா சாக்லேட்ஸுமே வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 60% சாக்லேட்ஸ் வந்து அந்த கடையில் நான் பார்த்தேன். எனக்கே ரொம்பவே ஷாக்காயிருச்சு. ஸோ கொண்டு போன அமௌண்ட்டுக்கு ஃபுல்லாகவே என்னால் எவ்வளோ சாக்லேட்ஸ் வாங்க முடியுமோ எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டேன். நீங்கள் 80 கிட்ஸாக இருந்தாலும் சரி, 90 கிட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கடையில் 90 கிட்ஸோட சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கும்போது தன்னையே அறியாமல் மலரும் நினைவுகளாக உங்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி, சிரிப்பு இது எல்லாமே வரும். இந்த கடைக்கு வந்தவங்கள நிறைய பேர்த்த அந்த மாதிரி நான் பார்த்துருந்தேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்களே பாருங்கள் எவ்வளோ சிரிப்போட இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்குறாங்க அப்படிங்கிறத. இந்த 90 கிட்ஸோட சாக்லேட், அது போக இதை வாங்க வரவங்களோட சந்தோஷம், இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறம் ஃபைனலா நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். இந்த மாதிரி கடையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க நண்பா. இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே எந்த பாக்கெட் எடுத்தாலும் 10 ரூபா அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பாக்கெட்லையுமே 10 முட்டா 20 முட்டா இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி சாக்லேட்ஸ் கிடைக்கிறத ரேரு. அதுவும் இல்லாமல் இந்த ரேட்டுக்கு நிறைய குவான்டிட்டியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னால் எவ்வளோ சாக்லேட்ஸ் வாங்க முடியுமோ அவ்வளோ சாக்லேட்ஸாக வாங்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். என்னென்ன சாக்லேட் வாங்க, அந்த சாக்லேட்டை வச்சு சின்ன வயசுல என்னென்ன லூட்டிகள் நடந்துச்சு அப்படிங்கிறத இதுக்கப்புறம் சொல்கிறேன். ஃபைனலாக அங்கேருந்து கிளம்பும்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க கூடயும் 4-5 கிளிப்ஸ் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து நான் கிளம்பிட்டேன். இந்த கடையில் நான் என்னென்ன சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன், அந்த சாக்லேட்டை வச்சு சின்ன வயசில் என்னென்ன தில்லாலங்கடி வேலை பார்த்தோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ பார்ப்போமா. இந்த பக்கம் திருப்பினா மம்மி, அந்த பக்கம் திருப்பினா டாடி அப்படின்னு சொல்லி விளையாண்டுக்கிட்டே சாப்பிட்ட மம்மி டாடி மிட்டாய். கலர் கலராக காயத்தில் சுற்றி வச்சுருப்பாங்க. பார்த்த உடனே எச்சி ஊறும். வாங்கினதும் காயத்தை கூட பிரிக்காமல் அப்படியே வாயில் போட்டு சாப்பிடக்கூடிய ஜவ்வு மிட்டாய். தண்ணியில் போட்டு குடிக்கிறதுக்காக கொடுத்த பால் பவுடரை அப்படியே டைரெக்டாக வாயில் கொட்டி சாப்பிடுவோம். அதோட டேஸ்ட்டே தனி தான். கொஞ்ச நேரம் தம் அடிக்கிற மாதிரி விளையாண்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி கடிச்சு சாப்பிட்ட சிகரெட் மிட்டாய். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். வாங்கி வாயில் போட்டதும் அப்படியே கரையக்கூடிய பேப்பர் அப்பளம். இப்போ தான் குடல்ல லேஸு, குர்குரே அப்படின்னு சொல்லி நிறைய வந்துடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் குடல்னாவே ஞாபகம் வரக்கூடியது இந்த மஞ்சள் கலர் குடல் தான். இதையும் வாங்கி 5 விரல்ல மாட்டிக்கிட்டு ஒவ்வொன்றா சாப்பிடுவோம். 1 ரூபாய்க்கு 4 ஆசை சாக்லேட் வாங்கி அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே சின்ன கல் வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து ஏமாற்றி விளையாண்டது எல்லாமே ஒரு காலம். அடிக்கிற வெயிலில் கிரிக்கெட் விளையாண்டுட்டு ஆட்டம் போட்டுட்டு ஜில்லுன்னு வாங்கி குடித்த ரஸ்னா ஜூஸ் பாக்கெட்டு. டிசைனாக கடிகாரம், பொம்மை அப்படின்னு சொல்லி கையிலையும் விரல்லையும் வாங்கி விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ட பம்பாய் மிட்டாய். இதை ஜவ்வு மிட்டாய் அப்படின்னும் சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் விளையாண்டு முடிச்சுட்டு நூல் அருந்ததுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய சுத்தர கயிறு மிட்டாய். 4 நாக்கு வாங்கி சாப்பிட்ட இந்த தேன் மிட்டாய் பாதி கடிச்சதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கல்கண்டும் உள்ளே இருக்கும். அதோட டேஸ்ட்டே தனி தான். காசு கொடுத்து வாங்கின முட்டாயிலேயே 4 50 காசு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு இருக்கும் போதே வாயில் வரும். அந்த மாதிரி சாப்பிட்ட துட்டு மிட்டாய். அந்த பிளாஸ்டிக் பாலை வாங்கி விளையாண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு வாங்கின அருண் பால் ஐஸ்கிரீம். கலர் கலராக வாங்கி மொத்தமாக வாயில் போட்டு சாப்பிட்ட சீரக மிட்டாய். இதை பல்லி மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேட் கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கி சாப்பிடக்கூடிய பார்லேஜி பிஸ்கட்டு. இது ஒரு மறக்க முடியாத பிஸ்கட் அப்படின்னு சொல்லலாம்.
ரூபா பாக்கெட்டில் வாங்கி சாப்பிட்ட லிட்டில் ஹார்ட்டு, அந்த பிஸ்கட்டுக்கு மேலே தூவி இருக்க சர்க்கரையோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் டிலோ, ஸ்லைஸு அப்படின்னு சொல்லி பிராண்ட் எல்லாமே இருக்குது. அப்போ எல்லாமே நமக்கு தெரிஞ்சது வெறும் கலர் அப்படிங்கிறது தான். அந்த கலரையும் பாட்டிலில் தான் வாங்கணும். ஸோ பாட்டில் ஜூஸ் வாங்க போகும்போது கடைக்காரன்னா பாட்டிலை திரும்ப கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி காசை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காகவே வீட்டுக்கு போய் ஜூஸை குடிச்சிட்டு திரும்ப பாட்டிலை கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி காசை வாங்கிட்டு போவோம். 4 நாக்கு வாங்கி சாப்பிட்ட இலந்த பொடி, இலந்த வடை, இது எல்லாத்தையும் காயத்தை பிரிக்காமல் அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டாதான் ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு மொத்தமாக போனதுக்கப்புறம் சக்கை மாதிரி அந்த காயத்தை துப்பிடுவோம். பபுள் கம்னு எடுத்துக்கிட்டால் பிக் பபுள் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம விரலை வடை பெருசாக இருக்கும், அதை வாங்கி சாப்பிடுவோம். அதுபோக அப்பிருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய பூம் பூம் பூமர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர் அப்படின்னு சொல்லி காயத்தோட அப்படியே பல்லில் இழுத்து சாப்பிட்ட ஹனி ஜாமு. ஐஸ் வண்டி சவுண்டு மட்டும் ஊருக்குள்ளே எங்கேயாவது கேட்டால் போதும், ஐஸ் வந்துருச்சுமா 50 காசு கொடு அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு வாங்கிட்டு போய் வாங்கின பால் ஐஸு, சேமியா ஐஸு, கடலப்பருப்பி ஐஸு, ஆரஞ்சு ஐஸு, கோனு, இது எல்லாத்தையும் ஒரு சில சமயம் காசு இல்லாமல் வாங்க முடியாமல் போகும். அதனால வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டிலை பொறுக்கிட்டு போய் அதை கொடுத்தா ஐஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் வாங்கி சாப்பிட்ருக்கோம். டிசைனாக பொம்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே வாங்கின குச்சி மிட்டாய். வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, பர்த்டேவாக இருந்தாலும் சரி, அதிகமாக வாங்கி சாப்பிட்ட ஆரஞ்சு மிட்டாய். மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு நாக்கு சவந்திருக்கா அப்படின்னு பார்த்தா பாக்கு மிட்டாய். கண்ணில் பட்டதும் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்கின பஞ்சு மிட்டாய். பெரிய பாக்கெட்டில் வாங்கி சாப்பிட்ட பொரி உருண்டை. கொஞ்சமாக இருந்தாலும் ஸ்கூலில் ரசித்து சாப்பிட்ட ஸ்பூன் புளி மிட்டாய். எடக்கல் மிட்டாய், இதை பார்த்த உடனே ஞாபகம் வர்றது என்னோட நண்பன் தான். இதை கடிக்கும் போது ரொம்பவே ஹார்டா இருக்கும். மேம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவசரமா கடிச்சு சாப்பிடும்போது ஆடிட்டு இருந்த பல்லும் விழுந்து அதையும் சேர்ந்து கடிச்சிட்டான். அந்த மாதிரி ஒரு தரமான மிட்டாய் தான் இந்த எடக்கல் மிட்டாய். மிளகாய்னாவே ஞாபகம் வர்றது காரம் தான். ஆனா நம்ம சாப்பிட்ட இனிப்பு மிளகாய் அப்படிங்கிற மிட்டாய். நமக்கு பிடிக்கலைனாலும் வீட்டில் அதிகமாக வாங்கி கொடுத்த சுக்கு மிட்டாய். என்னதான் பெரிய கோன் இருந்தாலும் 50 காசு 1 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ட மினி கோனு. பப்பி ஜாம், புளி ஜாம், இது எல்லாத்தையும் காயத்தோட அப்படியே பல்லில் கடிச்சு இழுத்து சாப்பிடும்போது அதுவும் டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும். 1 ரூபாய்க்கு 4 அப்படின்னு சொல்லி 4 நாக்கு கிடைச்ச பால்கோவா. ரஸ்னா ஜூஸுக்கு காம்படிஷனாக வந்த பென்னி ஜூஸு. சின்ன டியூப்பு, பெரிய டியூப்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான நிறைய சாக்லேட்டை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் அந்த கடையில் என்னென்ன சாக்லேட் வாங்கினேன், அது போக எனக்கு பிடிச்ச சாக்லேட் என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். இது போக இன்னும் ஒரு சில சாக்லேட்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 90s கிட்ஸில் ஏகப்பட்ட சாக்லேட் வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு எந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் சேரும்.